பாவனா, அத்தை இது வர. சரிம்மா. என்னாச்சு? பாலா, நீ சாப்பிடு. டேய் கேசவா, ஒரு நிமிஷம். டேய் நில்லுடா, நில்லு. கேரியர் எடுத்துக்காம கிளம்பிட்டியே, நில்லுடா. இந்த என்னாச்சுமா? சொல்லுமா, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல அத்தை. பைத்தியம், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. எனக்கு தெரியுமா, அம்மாவை பார்த்து நாள் ஆச்சுலம்மா. அதாம்மா நீ இப்படி இருக்க. 4 நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, எல்லாம் சரியா போயிடும். பாலா, என்னம்மா ஆச்சு? அழாத, அழாதம்மா. இங்க பாரு, நீ அழக்கூடாது. என்னம்மா நீ எதையுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படிமா தெரிய வரும் சொல்லு. அழாத. அதனாலதான் நம்ம கூட யாராச்சும் இருந்தா இப்படி தனியா இருக்க தேவையில்ல. ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல இப்படி எல்லாம் பேசுறத நிப்பாட்டு. தினமும் இதே டாபிக்க கொண்டு வர. கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டியா? நானும் உன்ன மாதிரி கரியர்ல செட்டில் ஆக வேண்டாமா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட செட்டில் ஆகலாம். அப்படி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பொறுக்கலாம்னா என்ன பண்றது? எனக்கு குழந்தைங்களே வேணாம். எனக்கு இதுதான் நல்லா இருக்கு. என்னங்க இது? ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அழறீங்க. என்னங்க என்ன கொஞ்சம் பாருங்க. என்ன பாருங்க. எனக்கு உங்களதான்.
நம்ம கிராமத்துல இப்ப சைக்கிள் போட்டி ஆரம்பிக்க போகுது. இதுல ஜெயிச்சவங்களுக்கு நம்ம எம்எல்ஏ தலைமையில 10,000 பரிசளிக்கப்படும். எல்லாரும் ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். ஊர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பெண்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த திருவிழா சார்பா வரப்போற எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். இந்த சாம்பையாவை மீறி நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டா ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்குவீங்க. நீங்க எல்லாரும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடக்க போற எலெக்ஷன்ல உங்க ஓட்டெல்லாம் கண்டிப்பா எனக்கு தான் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெங்கண்ணா இருக்கிற வரைக்கும் நடக்காதுண்ணே. நீ வாய மூடுறா. அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவானே, நீங்க நம்பாதீங்கண்ணே. டேய் கொஞ்சம் பொறுங்கடா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்பா அப்பா, இந்த தடவையும் என்னதான் ஜெயிக்க வைக்கணும். ஏய் சாம்பையா, நம்ம அண்ணன் வந்துட்டாரு. இனிமே எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு. பாத்தீங்களாடா, கெடுக்கிறதுக்குன்னே இவன் வந்துட்டான்டா. அண்ணே வணக்கம். குடு குடு குடு. ஏய், போன தடவை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஏமாத்தி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்ட. ஆனா இந்த தடவை உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்டா. வெங்கண்ணா, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அண்ணா என்னண்ணா வெங்கண்ணா எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பொறுமையா இருங்க சார், நீங்க பொறுமையா இருங்க. என்ன எங்க அண்ணன் அமைதியா இருங்க. சும்மா வானே, போயிடலாம். ஓடா. அண்ணா விடுங்க. என்ன விடுங்கடா சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார், சொல்றது கேளுங்க. சைக்கிள் போட்டியில ஜெயிச்சிட்டா மட்டும் இந்த எம்எல்ஏவே எதுக்குற பெரிய ஆளாயிட்டியாடா நீ? நான் உன்னை விட மாட்டேன்டா. இந்த கூடத்துல உன்னை வாழ விட மாட்டேன்டா. போலாம். அண்ணா எல்லாம் பாக்குறேன், வாங்கண்ணா. டேய் சும்மா விடக்கூடாதுண்ணே. விடுங்கடா. எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு இப்படி பேசிட்டு இருப்பான். குலைக்கிற நாய் கடிக்காதடா. ஏய் நீயா நானும் பாத்துக்கலாம்டா. வாடா பாக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம். வாடா பாத்துக்கலாம். சார் வேணாம் சார், கோபப்படாதீங்க சார். ஏய் நீ போப்பா. அண்ணா சார் வாங்கண்ணா, நீங்க போங்க சார்.
அவன் ஒரு ஆள் என்ன தகராறு பண்ணிக்கிட்டு. நான் ஒரு குழந்தைக்கு தாயாகணும். மலை போல நான் உன்னதான் நம்பியிருக்கேன். எனக்கு நீதான் அருள் புரியணும்.